ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஎஸ் அகாடமி. தினம் ஒரு அதிகாரம் திருக்குறள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி கல்வி அதிகாரம் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போது கற்க அப்படின்னா கற்பதற்கு தகுதியான, ஓகேவா. கசடர அப்படின்னா பிழை இல்லாமல் அல்லது குற்றமற, ஓகேவா. கற்பவை அப்படின்னா கற்க வேண்டும், ஓகேவா. கற்பதற்கு தகுதியான நூல்களை குற்றமற கற்க வேண்டும். கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போது நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா படித்த பிள்ளை மாதிரி நடந்துக்கிறா நீ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. படித்த பிள்ளை மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்னது, நம்ம படித்தோம் அப்படின்னா அதன்படி அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம ஒரு செயலை செய்யணும், அதன்படி நடக்கணும், ஓகேவா. அதான் அது கற்றபின் நிற்க அதற்கு தக, ஓகேவா. நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். கசடு அப்படின்னா குற்றம், நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது குறள். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது முதல்ல பொருள் வாசிக்கிறேன். எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். அதாவது இப்போ நம்ம கல்வி கண் திறந்த மகான் காமராஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள் சிறந்ததாக இருந்தனால தான் நமக்கு இலவச கல்வியெலாம் கிடச்சிது. நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பித்தாங்க இல்லையா. அது மாதிரி எழுத்தென்ப நிறைய எழுத்தாளர்கள் அவங்களோட எழுத்துப்பூர்வமாக நம்ம உதாரணமாக பாரதியார் கூட எடுத்துக்கலாம், மகாகவி பாரதியார் கூட எடுத்துக்கலாம். அவங்களோட எழுத்தினால் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க, நமக்கு ஒரு சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினாங்க, உணர்ச்சி தூண்டினாங்க இல்லையா. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும் உயிர்களுக்கு எண்ணும் எழுத்தும், அதாவது எண்ணு அப்படின்னா அறிவியல் கலையையும், ஓகேவா. எழுத்து அப்படின்னா கலை இயல், அது அறிவியல், இது கலை இயல், அதாவது திறமை அந்த மாதிரி, ஓகேவா. இந்த ரெண்டும் வாழும் உயிர்களுக்கு கண்கள் போன்றவை, ஓகேவா. அடுத்த சொற்பொருள் பாருங்கள். எண்ணுனா எண்கள், கணக்கு அப்படின்னா ரெண்டுமே, ஓகேவா. எண்ணுனா எண்கள், கணக்கு. அடுத்து பாருங்கள், எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் அல்லது வரி வடிவம், ஓகேவா. அடுத்து மூணாவது குறள் பாருங்கள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அதாவது கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அதாவது படிக்காமல் இருக்கவங்க கண்கள் புண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் இந்த இடத்துல கோபமாக பேசுகிற மாதிரி ஒரு குறள் இருக்காப்புல, ஓகேவா. அதாவது கண் உடையர் என்பவர் கற்றோர், கல்வி அறிவு பெற்றவர்கள் தான் கண்கள் உடையவர்களாம். கல்லாதவர்கள் முகத்தில் 2 புண்ணை உடையவர் ஆவர் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் சொல்கிறாங்க, ஓகேவா. கல்வி கற்றவர் கண் உடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர், ஓகேவா. அடுத்து 4வது குறள் பாருங்கள். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இந்த குறளில் வள்ளுவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸை எழுதியிருக்காங்க இந்த குறளில். நம்ம ஒரு காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு ஃபேர்வெல் அன்றைக்கி நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோமோ அதை தான் எழுதியிருக்காங்க, ஓகேவா. கல்வி கற்றவர், அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். இந்த இடத்துல புலவரின் இயல்புன்னு சொல்லி சொன்னாலுமே நம்மளோட கல்வி நம்ம காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக படிச்சிருப்போம் இல்லையா. அதான் இது ஓப்ப தலைக்கூடி, ஓகேவா. அப்போது மகிழ்ச்சியாக நம்ம கூடியிருந்து படித்தோம். உள்ள பிரிதல், அதாவது ஃபேர்வெல் அன்றைக்கி நம்ம பிரிஞ்சு வரும்போது நம்ம இனி எப்போ பார்ப்போமோ அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் நினச்சி ஒரு பாசத்தோடு பிரிஞ்சு வர்றது. அதான் அனைத்தே புலவர் தொழில், அதான் கல்வி கற்றவர்களோட தொழில்ன்ற மாதிரி இந்த குறளை வள்ளுவர் சொல்கிறாங்க, ஓகேவா. அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவங்கள்ட்ட பேசுறது ஒரு மகிழ்ச்சி மாதிரியும், அவங்கள விட்டு பிரியும்போது இனி இவங்களை எப்போ பார்ப்போம் அப்படின்னா அவங்கள பேசுறது சந்தோஷமாக இருக்குன்னு எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் எண்ணி பிரிகிறது தான் அந்த புலவரோட இயல்பு அப்படின்னு சொல்லி இந்த குறளை வள்ளுவர் விளக்குறாங்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், 5வது குறள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர், ஓகேவா. அதாவது உடையார் முன் அப்படின்னா செல்லும் உடையவர் முன், ஓகேவா. இல்லார் போல் ஏழை மாதிரி, எதுவுமே இல்லாத மக்கள் மாதிரி எப்படி நிற்கணுமா, கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல், அதாவது பணிந்து அவங்க முன்னாடி நின்று அவர் செல்வத்தை பெறும்படி நம்ம நிற்கிறது, அதாவது ஏழை மக்கள் நிற்கிறது செல்வந்தர்கள் முன்னாடி, ஓகேவா. நிற்பது போல் கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர். இப்போ நம்ம விட அதிகமாக ஒரு கல்வி அறிவு பெற்றவங்ககிட்ட நம்ம பணிந்து அவங்களோட அறிவை நம்ம கேட்டு பெற்றுக்கணும் இல்லையா. அதான் கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர். நம்ம இவங்ககிட்டலாம் கேட்டு கற்றுக்கணுமா அப்படின்னு நினச்சி நம்ம இருந்தோம் அப்படின்னா பணிந்து கல்லாதவர் ஆயிடுவோம், அப்போ தாழ்ந்தவர் ஆயிடுவோம், ஓகேவா. அதான் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். அப்போ எப்படி இருக்கணுமா, கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் சிறந்தவர், ஓகேவா. அடுத்து பாருங்கள், அதுக்கு சொற்பொருள் பாருங்கள். உடையார் அப்படின்னா செல்வர், இல்லார் அப்படின்னா ஏழை, ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு, ஓகேவா. ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு, கடையார் அப்படின்னா தாழ்ந்தவர். உடையார்னா செல்வர், இல்லார்னா ஏழை, ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு,
கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர். அடுத்து பாருங்கள் 6வது குறள். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஓகேவா, மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். ஓகேவா, அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். அப்போ தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு, நம்ம எந்த அளவுக்கு தோன்றோமோ அந்த அளவுக்கு நீர் வந்து சுரக்குமா. ஓகேவா, கிணறுல. அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து நூல்களை கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அறிவும் வளரும். அதான் அந்த குறளோட அர்த்தம். ஓகேவா, மாந்தர் அப்படின்னா மக்கள், தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு. அடுத்து பாருங்கள் 7வது குறள். யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன்னூராகும். ஓகேவா, இதனை அறிந்தும் சிலர் சாகுமுறை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு வள்ளுவர் நம்மக்கிட்ட ஒரு கொஷின் மாதிரி கேட்காங்க. அதாவது நம்ம ஒரு படித்த ஒரு வேலையில் இருந்தோம் அப்படின்னா எந்த ஊருக்கு போனால் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு நம்ம ஊர் மாதிரியே நம்மளை வந்து மதிப்பாங்க இல்லையா, சொந்த ஊர் மாதிரி நம்ம வந்து இருந்துக்கலாம். ஓகேவா, அதுதான் அந்த குறளை வந்து வள்ளுவர் சொல்கிறார். அப்படி இருந்தும் படிக்காமல் வேறு வழியில் தவறான வழியில் போய் ஏன் போகிறாங்க மக்கள்ன்ற மாதிரி வள்ளுவர் வந்து இந்த குறளில் வந்து கேள்வி கேட்காங்க. ஓகேவா, அதாவது சாந்துணையும் அப்படின்னா சொற்பொருள் பாருங்கள், சாகும் வரையிலும். கடைசி வரைக்கும் படிப்பறிவை பற்றி யோசிக்காமல் இருக்கானே ஏன் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் கேட்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் 8வது குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. அதாவது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். அதாவது ஒரு பிறப்பில் நம்ம கல்வி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 7 பிறவிக்கு பிறந்தாலும் அது நமக்கு வந்து பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்லி இந்த குறளை வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. ஓகேவா, அடுத்து 9வது குறள். தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அதாவது தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் இன்பமடைவதனைக் கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். இது வந்து நம்ம எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு குறள். ஓகேவா, நம்ம வந்து விரும்பி படித்து ஒரு வேலைக்காண்டி கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலையை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி தரும். அதே மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் மற்றவங்களும் கஷ்டப்பட்டு படித்து விருப்பப்பட்டு அந்த வேலையை வாங்குவாங்க. அவங்களும் சந்தோஷமாக வேலை கிடச்சப்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம என்ன செய்வோம், இன்னும் நம்ம படித்து அவங்களோட கொஞ்சம் பெரிய போஸ்டிங்க்கு போகணும் அந்த மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. அது ஒரு விருப்பம் இல்லையா, விரும்பி நம்ம அடுத்த படிப்போம் இல்லையா மேலும் மேலும். அதுதான் அந்த குறள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். ஓகேவா, அப்போ காமுறுவர் அப்படின்னா விரும்புவர். ஓகேவா, அடுத்து 10வது குறள் பாருங்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஓகேவா, அதாவது கேடில் விழிச்செல்வம் அப்படின்னா கேடில்லாத சிறந்த செல்வம் கல்வி ஒருவருக்கு. ஓகேவா, மாடு அல்ல மற்றவை, அதாவது மாடுனா செல்வம், மற்றவை எதுவுமே செல்வம் அல்ல. அதான் அந்த குறளுக்கான அர்த்தம். ஓகேவா, பாருங்கள். ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும், கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. ஓகேவா, அடுத்து சொற்பொருள் பாருங்கள். வெளிச்செல்வம் சிறந்த செல்வம், மாடு அப்படின்னா செல்வம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி இந்த கல்வி அதிகாரம் பார்த்தாச்சு. நாளைக்கு அடுத்த அதிகாரம் நம்ம சிலபஸில் உள்ள அடுத்த அதிகாரம் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.